சத்யா உள்ளவா. மா எனக்கு நம்ம வீட்டை விட ஹோமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஹோமை பற்றி இனிமேல் பேசாத. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினச்சிக்க. எப்படிமா மறக்க முடியும்? என்னென்ன விடுதலையா பண்ணிட்டாங்க, பெயில் தானே கொடுத்துருக்காங்க. நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பழனி, கிரீசரை போடு, அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சத்யா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலேயே இரு. வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுக்கோ. மா நான் ஜெயிலுக்கு போனதுனால எந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூட பேச மாட்டாங்கம்மா. அப்படின்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை, எனக்கு தெரியும் என் கூட பேச மாட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக பேசுவாங்க. போ. சின்னையா, காஃபி அங்கே வச்சுட்டு போ. கௌசல்யா, கௌசல்யா, பெயில்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? மெடிக்கல் டெஸ்ட் ஃபேவராக இருந்ததுனால ஈஸியாக பெயில் கிடச்சிருச்சு. இங்கே அவன் உள்ளே இருக்கான். நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அவனை. ஓகே. சத்யா, சாரிடா, ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தது, ஹெல்டப் ஆகிட்டேன். உங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. ஆமாம், இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்தப்போ நீயே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? சத்யா, ஏதாவது பேசேன்டா. ஏன்டா சைலண்டாக இருக்க? நான் உங்கள் அப்பாடா, ஏதாவது பேசேன். நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? சத்யா, அது வந்து இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட உங்கள் பையனுக்கு எதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்டப்போ நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? என்ன சொன்னேன்? கஞ்சாவா சார்? அந்த பழக்கம்லாம் அவனுக்கு இருக்காது சார். உங்களால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்காது சார். இருக்காதுன்னு தான் சொல்கிறீங்களே தவிர இல்லைன்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியலல்ல? உங்களுக்கே என் மேலே டவுட் இருக்கப்போ நான் எப்படிப்பா உங்ககிட்ட உண்மையாக சொல்ல முடியும்? சொன்னால் நீங்கள் அதையும் சந்தேகப்படுவீங்க. அது வந்து தப்பு தான்டா. ஐம் சாரிடா. உங்கள் சாரி எனக்கு வேண்டாம். சத்யா, இங்கட போற? குளிக்க போகிறேன். எந்த தப்பு காரியம் பண்ண போல. ஆக்சுவலி டாக்டர், இந்த ஜாயிண்டில் எந்த கிராக்கும் ரெஜிஸ்டர் ஆகலை. எஸ், நான் கூட பார்த்தேன். இது பாரு, இது இன்வெல்டால் ஏற்பட்ட கண்ட்ராப்ஷன் நினைக்கிறேன். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். வாங்க அருணாச்சலம். ஹலோ டாக்டர். வெல்கம் வெல்கம். Hello, uncle. போகிற போக்க பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அகிலா ஹாஸ்பிட்டல்னே பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். அகிலாவுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம் டாக்டர், லாஸ்ட் மந்த் எனக்கு பேக் போனில் அடிபட்டப்போ அகிலா தான் பிஸியோ வரதே எல்லாம் பார்த்தேன். ஐ சே. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்ச நாளில் புதுசாக ஒரு சொந்தமே உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். செக்கா
உங்க செக் வந்த அப்புறம் தான் இன்னைக்கு முதல் தேதிங்கிற ஞாபகமே எனக்கு வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன? இந்த மாதம் புது பேட்ச் ஆஃப் ஒர்க்கர்ஸுக்கு எங்கள் ஃபேக்ட்ரியில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. சரி. அதுக்காக நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு வர வேண்டியிருக்கும். பை ஆல் மீன்ஸ் அப்புறம் 17 பேர் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நோ இட் இஸ் 18. ரிமெம்பர் நீங்கள் பில்லை ரெடி பண்ணி ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி வைங்க. Right, நான் செக் right. அனுப்புகிறேன். I'll do that. ஓகே வரேன். Okay. வரேம்மா. டாக்டர் ஜஸ்ட் a minute. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். சாரிம்மா, நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த, அதான் வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னது? டாக்டர் கிட்ட புதுசாக சொந்தம் வரப்போகுதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நீ நினைக்கிறது தாம்மா அர்த்தம். உனக்கும் எனக்கும் மாமனார் மருமக அப்படிங்கிற புது உறவு வரப்போகுது இல்லை, அதுதான் அப்படி சொன்னேன். ராஜேஷ் சொன்னானா? பரவாயில்லையே, எங்கே என் பையனை நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லி என்ன வயசானவனு ஆக்கிடுவோன்னு நினச்சேன். இதை பாருமா, உங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கும் கஸ்தூரி சம்மதிச்சான்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்ஃபேக்ட் என்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டது உன்னுடைய செகண்ட் மதர் இல்லை, அதான் என் ஒய்ஃப் சீதாவை தான் சொல்கிறேன். கஸ்தூரி கிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ அந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டேன்னா அது பெரிய ஆச்சரியம்தான். அத்தை ரொம்ப நல்லவங்க. நல்லவதாம்மா. பிடிச்சி போச்சுன்னா உன் கண்ணில் சின்ன தூசு விழுந்தா கூட அவள் அப்படியே துடிச்சு போயிடுவா. என்ன ஒன்று, அவளுடைய ஓவர் பொசஷனஸ் தான் சில நேரங்களில் எல்லாம் மீறி போயிடும். ஆனால் நீ அதெல்லாம் சமாளிச்சிருவ. ஐ நோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். தேங்க்யூ அங்கிள். நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான், ராஜேஷ் சொல்லியிருக்கான். என் பையன் சொன்னானா? அவங்க அம்மாவால் தான் அவனால் உங்ககிட்ட நெருங்க முடியல. ஆனால் உங்கள் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சில சமயங்களில் சந்தோஷத்தை கூட கஷ்டமாக தான் இருக்கும். அதான். ஆனால் ஒன்றுமா, உங்கள் 2 பேருக்கு எந்த குறையும் இல்லாமல் அந்த ஆண்டவன் பார்த்துக்குவோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. வரேன். மனோ, அம்மா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா, உட்காருங்க. வாங்கத்த. என்ன விஷயம்? உனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு விசா வந்துருச்சா? விசா வந்து 4-5 நாள் ஆச்சத்த. ஆனால் அங்கே போகிறத ஒரு வாரம் தள்ளி போட முடியுமான்னு நீங்கள் கேட்டதால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் மனோ. சில விஷயங்களை முன்கூட்டியே தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. நீ ஆஸ்திரேலியா போக முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? உங்கள் அப்பா மேலே இருக்கிற கோவமா, இல்லை ஒன்றை நீ ப்ரூவ் பண்ணுன்ற வேகமா? அப்பா மேலே கோவம் இருக்கிறது உண்மைதாம்மா. ஆனால் என்ன நானே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது அதோட அதிகம். அதுக்கு எதுக்கு ஆஸ்திரேலியா போகணும்? இங்கே வேலை கிடைக்காதா? கிடைக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நல்ல போஸ்ட் கிடைக்காது. மனோக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது டெக்னிக்கல் டைரக்டர் போஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளமும் கூட. ஒரு பெரிய ஸ்டீல் பிளான்ட்டில் எல்லா யூனிட்டையும் பார்த்துக்கிற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை விட்டால் என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுமா? நீ சொல்கிறது பார்த்தா நம்ம கம்பெனியில் என்ன வேலை பார்த்தியோ அதே வேலை தான் அங்கே பார்க்க போகிற மாதிரி தெரியுது. அதே போஸ்ட் தான், ஆனால் அவருக்கு அங்கே நல்ல மரியாதை கிடைக்கும். ஓ ஐ சி. அதை விட நல்ல வேலை இங்கேயே கிடைச்சதுன்னா ஏற்றுக்குவியா? இங்கே எப்படிம்மா, சான்ஸே இல்லையே. கிடைக்குது, ஒத்துக்குவியா மாட்டியா? இதை விட நல்ல போஸ்ட்னா எம்டி சேரில் தான் போய் உட்காரணும். சப்போஸ் நம்ம கம்பெனி பொறுப்புலேருந்து அப்பா விலகிக்கிறார், எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட தருவார், நீ ஏற்றுக்கிறியா? மனோ, நிஜம் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேன். ஃபேக்ட்ரியில் சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னார்.
நீ தயாரா? அம்மா, இது ரொம்ப பெரிய முடிவு. எனக்கும் அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் அப்பா இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாரான்னு. அவரை நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட முடிவை சொல்லு. நான் என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி உங்களெல்லாம் இந்த முடிவு எடுக்க வச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். அதான். யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. உங்கள் அப்பாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. மற்றபடி எல்லாரும் மனப்பூர்வமாக எடுத்த முடிவு தான். நீ உன்னோட முடிவை சொல்லு. சரிம்மா. குட். இப்போ உன்னோட பொறுப்புக்கான கண்டிஷன்ஸை சொல்கிறேன். உங்கள் அப்பா கம்பெனிலேருந்து டோட்டலாக விலகிப்பார். கம்பெனியை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பொறுப்பும் உன்னுடைய தான். ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒன்றை தான் சேரும். ஒரு முக்கியமான கண்டிஷன். வருஷ கடைசியில் கம்பெனியோட ப்ராஃபிட் ரொம்பலாம் வேண்டாம், ஒரே 1% அதிகப்படுத்தி காட்டினா போகிறோம். ஒரு % என்ன, 10% growth காமிக்கிறேன். இந்த தன்னம்பிக்கை கடைசி வரலாம் இருக்கட்டும் மனோ. நீ மறுபடியும் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக எடுத்த முடிவில்லை, உன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்த முடிவு. நீ கம்பெனிக்கு எங்கேருந்து வேணாலும் வரலாம் போகலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருந்து போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு முடிவெடு. ஆல் தி பெஸ்ட். வரேன். என்ன முடிவு? எதுக்கு? உங்கள் அம்மா இப்போ சொல்லிட்டு போகிறாங்களே அதுக்கு. பயமா இருக்கு. இதில் பயப்பட என்ன இருக்கு? உனக்கு பயம் இல்லை, எனக்கு பயமா இருக்கு. எவ்வளோ பெரிய சான்ஸ். பைத்தியக்காரத்தனமாக பேசாதீங்க. முட்டாள்தனமா நீ பேசாத. எவ்வளோ பொறுப்புகள் இருக்கு, அதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும். என் அப்பாவோட 25 வருஷம் உழைப்ப என் தலைமையில தூக்கி வச்சிருக்காங்க. அதை சுமக்கிற மன தைரியமும் பக்குவமும் எனக்கு இருக்கா நான் முதல்ல யோசிக்கணும். இந்த பொறுப்புகளை நான் ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த செகண்டே நம்ம 2 பேரும் நம்ம வீட்டில் இருக்கணும். மன நம்ம எதுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம தான் நான் சொல்றதை மட்டும் செய் போதும். மனு இப்படி பண்ண என்ன? நின்னா பேச ஆரம்பிச்சிடுவே, ஆளை விடு. வராரா? போச பாரு அப்பா நான் மாதிரியே. போய் பாரு வராரான்னு போ. என்ன வரல? ஸ்கூல்ல அட்ரஸ் கரெக்டானு கேட்டப்போ ஆமா ஆமான்னு மண்டே மண்டே ஆட்டினிய. உங்க அப்பா டைமுக்கு வந்தாரா பாத்தியா? அப்பாவா அப்பா? அப்பா வந்தாச்சு. உலக அதிசயம். இப்போ எது குழந்தை அடிச்ச? நானும் அடிக்கல, பார்த்தன. அது லேசா தட்டின. லேசா தட்டல, நல்லா ஓங்கி தட்டின. ஆமா ஓங்கி தட்டின. என் குழந்தைய நான் அடிக்க கூடாதா? இன்னொரு தடவை அவளை அடிக்கிறத நான் பார்த்தேன், ஒன்னு அடிப்பேன். நீ வாடா செல்லம் போலாம்.
ஆல்ரெடி லேட். வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஸ்வேதா நீ கிளாஸுக்கு போ. ஹலோ மேம். உட்காருங்க. தேங்க்ஸ். வீட்டில் ஸ்வேதாவோட பிஹேவியர் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஒரு சேஞ்சும் இல்லையே. ஒரு சேஞ்சும் இல்லையா? இல்லை நீங்கள் சரியாக கவனிக்கிறது இல்லையா? ஐயோ, அவளை கவனிக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஷீ இஸ் நார்மல். பட் ஷீ இஸ் நாட் நார்மல் இன் ஸ்கூல். சமீப காலமாக அவளோட பிஹேவியர்ஸ் ரொம்பவே மாறி இருக்கு. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் ஸ்வேதா பேசுகிறா. வயலன்ஸ், மூர்க்கத்தனம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. கூட படிக்கிற ஒரு பொண்ணை ஸ்கேலால் அடிச்சிட்டா. குழந்தைங்க ஸ்கூல்ல ஒருத்தர் அடிச்சுக்கிறது சகஜம் தானே மேடம்? ஆரம்பத்திலிருந்தே முரட்டுத்தனமான குழந்தையா இருந்தா இது சகஜம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவ ரொம்ப சாஃப்டாக இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி மாறி இருக்கா. பயமா இருக்கே. படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு போச்சு. யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. இப்படியே போனா ரொம்ப கஷ்டம். நான் அவகிட்ட பேசுகிறேன் மேடம். அவங்க அப்பா மேலே அவள் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கா. அவங்க அப்பா கூட இருக்க முடியலையேங்கிற ஏக்கம் அவளுக்கு நிறையவே இருக்கு. அதுவே படிப்பில் அவளுக்கு ஆர்வம் குறையிறதுக்கு காரணமாகவும் இருக்கு. இதே நிலைமை நீடிச்சா அவள் கிரிமினல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதோ பிரிஞ்சு இருக்கிறதோ உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஆனால் உங்கள் வாழ்க்கை குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கிறது. அதுதான் உண்மை. நீங்கள் 2 பேரும் பேசி இதுக்கு ஏதாவது முடிவு செய்ய முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் டிசி கொடுத்துட்றேன். நீங்கள் ஸ்வேதாவை வேறு ஏதாவது ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. நாங்கள் வச்சுக்க முடியாது. மேடம் இப்படி சொன்னால் எப்படி மேடம்? வேறு வழி இல்லை சார். அவளோட பிஹேவியர் எல்லா குழந்தைகளையும் பாதிக்குது. அவள் ஒரு டீச்சரை எழுத்து பேசுகிறா. இதை பார்த்து மற்ற பிள்ளைங்களை எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் நேமில் கெட்டு போகும். வரேன். நீங்கள் பேசிட்டுருங்க. இந்த வரேன். குழந்தைய வளர்க்குற லட்சணம் இதுதானா? தப்பு என் மேல மட்டும் இல்ல, உங்க மேலயும் இருக்கு. அவ உங்ககிட்ட தான் வளர்றா. உனக்கு தான் பொறுப்பு அதிகம். அப்பா உங்களுக்கு பொறுப்பே இல்லையா? இல்லன்னு சொல்லிடுங்க. என் குழந்தை நானே வளர்த்துக்கிறேன். அவ எனக்கும் பொண்ணுதான். பேசாம நீ அவளை என்கிட்டயே கொடுத்துரு. உன்னோட நல்லா நான் பார்த்துப்பேன். ஆமா, எப்படா ஒரு சாக்கு கண்டுபிடிச்சு என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்கலானே இருங்க அம்மாவும் பையனும். ஓங்கி மூக்கு மேலே குத்துணுன்னு வச்சுக்கோ. மூக்கு உள்ள போடு. கண்ணை நோண்டி காக்காய் போட்டு. கௌசல்யா, என்ன ஆச்சு? பொய்மையும் வாய்மை எடுத்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்க்கறதுன்னா கொஞ்சம் அதிகமாக பயமுறுத்தணும் போல தோணுச்சு. பேசிட்டேன். நார்மலாக நான் இப்படிலாம் செய்யறதில்ல. நீ என்னோட கிளாஸ்மேட்டுக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷ பரீட்சையில் இறங்கினேன். தேங்க்யூ மைதிலி. சரி, பாதி மீட்டிங்கில் விட்டுட்டு வந்திருக்கேன். மீதியை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. எதுக்கு எடுத்தாலும் ஒரு அழுக. வராங்க அழுகே. ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? அவளை சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போலான்னு முடிவு எடுத்திருக்கோம் மேடம். சைக்காட்ரிஸ்ட்டை போக வேண்டியது நீங்கள் 2 பேரும் தான். அவளோட குணம் இப்படி மாறினதுக்கு நீங்கள் தான் காரணம். இதுக்கு மேலே டீப்பாக போக நான் விரும்பலை. நல்லா யோசிங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு வாரம் பார்ப்பேன். ஸ்வேதாவோட பிஹேவியர்ஸில் மாற்றம் இல்லைன்னா கண்டிப்பாக டிசி கொடுத்துட வேண்டியதுதான். மேடம் இப்படி திடீர்னு டிசி? அடுத்த வாரம் கூப்பிடுறேன். மேடம் ரேணுகா ப்ளீஸ் அவங்ககிட்ட பேசுங்க. எனக்கு என்னமோ இந்த மீட்டிங்ல நம்பிக்கையே இல்லை. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு தானே போறாங்க. ஒரு பசையை தடவி 2 பேருக்கும் ஒட்ட வச்சிருக்கீங்க. அந்த பசை காய வேண்டாமா? மெதுவாக தான் காயும், ஆனால் ஸ்ட்ராங்காக ஒட்டும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படியோ 2 பேரும் சேர்ந்தா சரி. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. வரேன்.